ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, தங்கமேல் சரவண்கிட்ட எல்லார பற்றியும் போட்டு விட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த சீனோட கண்டினியூட்டி தான் தங்கமேல் மீனாவை பற்றி சொல்கிறாங்க. மாமா, மீனா கடை பலகாரம் வாங்கிட்டு வந்தா, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும் நான் சொன்னேன். அதுக்கு அவள் என் காசில் நான் வாங்கி சாப்பிட்டேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மூஞ்சால் அடித்த மாதிரி பேசினா மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு புலம்புறாங்க. அதெல்லாம் கேட்ட சரவணன் சொல்கிறாரு, தங்கமேல் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, நீ ஏன் அடுத்தவங்க விஷயத்தை தேவலாம் தலையிடுற, அதனால தானே அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க, நீ அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாமல் இருன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட தங்கமேலுக்கு செம்ம கடுப்பாகுது. மாமா என்ன மாமா நீங்களும் இப்படி சொல்கிறீங்கன்னு கோச்சிப்பாங்க. உடனே சரவணன் இங்கே பாரு மயிலு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அவங்களா உதவி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடு, இல்லைன்னா பெருசாக அவங்க எது பண்ணாலும் கண்டுக்காத, தேவலாம் நீ எதாவது பண்ணிட்டு மனசு கஷ்டப்படாதன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. கடைசியாக தங்கமேல் நைஸாக சரவண்கிட்ட கேட்குறாங்க, மாமா உங்கள் சம்பள காசு எப்போ வரும், அதை யார்கிட்ட கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. சரவணன் அப்பாட்ட தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ தங்கமேல் சொல்கிறாங்க, இந்த மாதத்துலேருந்து சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க, அதை நான் பார்த்து செலவு பண்ணுறேன், நம்ம எதிர்காலத்துக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். கதிர் எப்படி வீட்டு செலவுக்கு அவர் பங்கு காசு கொடுக்குறாரு, அதே மாதிரி நாமளும் வீட்டு செலவுக்கு நம்ம பங்கு காசை கொடுப்போம், மொத்த காசையெல்லாம் கொடுக்க வேணான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் இது எதுவுமே கேட்டுக்க மாட்டாரு, பாதியிலே தொங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் மீனாவையும் செந்திலும் தான் காட்டுறாங்க. மீனா அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. மீனாவோட அப்பாவுக்கு 50வது பிறந்தநாள் வருதான், அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு மீனா போன வருஷமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்கான்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணுவாங்க. செந்திலும் மீனாவை சமாதானம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல ராஜியும் மீனாவையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராஜி கதிருக்கு பைக் போன விஷயத்த மீனாட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. கதிர் ரொம்ப பாவம், அவன்கிட்ட இருந்த பைக்கும் போச்சு, மாதம் வேற வீட்டு செலவு காசு கொடுக்கணும், அவன் என்ன பண்ணுவானே தெரில, நான் ஏதாவது பண்ணி அவனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ராஜி என் கூட வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க பசங்களுக்கு டியூஷன் எடுக்க ஆள் தேடிட்டு இருக்காங்க, வீட்டிலே போய் டியூஷன் எடுக்கணுமா, நீ வேணா அதை பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ராஜியும் கண்டிப்பாக பண்ணுறேங்கான்னு சொல்லுவாங்க. இப்போ மீனா மாமாவை எப்படி சமாளிப்பான்னு கேட்பாங்க. அதுக்கு ராஜி நான் ஏதாவது பண்ணி மாமாட்ட எப்படியா பர்மிஷன் வாங்கிறேங்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதான் தங்கமேல் சரவண்கிட்ட நைஸாக அவங்க ஹனிமூன் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஹனிமூன் போயிருக்காங்க, அது மாதிரி நாம் எப்போங்க போகிறதுன்னு கேட்பாங்க. இப்போ சரவணன் சொல்கிறாரு, அது அப்பா தான் முடிவு பண்ணுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டால் தங்கமேலுக்கு லைட்டாக கடுப்பாகுது. இதை கூடயா மாமா முடிவு பண்ணுன்னு கேட்பாங்க. அப்போ சரவணன் சொல்லுவார், இந்த வீட்டில் எந்த முடிவாக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் எடுப்பார், செந்தில் எங்கள் அப்பாவே தான் ஹனிமூன் அனுப்பி வச்சாரு, அதே மாதிரி நம்மளை எப்போ ஹனிமூன் அனுப்பி வைக்கிறாரோ அப்போ போய்க்கலாம் சொல்கிறாரு. அதை கேட்ட தங்கமேலுக்கு இன்னும் கடுப்பாகுது. எனக்காக மாமாட்ட போய் ஹனிமூனை பற்றி பேசக்கூடாதான்னு கேட்பாங்க. சரவணன் சரி நான் எங்கள் அப்பாட்ட போய் பேசுகிறேன், ஆனால் இப்போதைக்கு அவர் வேணாம்னு சொல்லிட்டாருன்னா வேணாம் தான், அதுக்கப்புறம் அடம்லாம் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசிட்டு போகிறாரு. கடைசியாக ராஜியை தான் கட்டுறாங்க. ராஜி கதிருக்கு அவங்களுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறாங்க. ஆமாங்க, மீனா ராஜியை பயங்கரமாக கலாச்சிருப்பாங்க. உனக்கும் கதிருக்கும் செம்ம லவ்னு, அதை செக் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு லவ்னு தான் வரும். அதை பார்த்து ராஜி வெக்கப்படுறாங்க. அதோட தான் சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, கோமதி ஒரு முடிவோடு இருக்காங்க. என்னன்னாலும் சரி இன்னைக்கு தங்கமேல கடைக்கு சாப்பாடு கொண்டு போக விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங்கமேல வழக்கம் போல கோமதியோட பேச்சை கேட்காம சாப்பாடோட கடைக்கு கிளம்புறாங்க. அதை பார்த்த மீனாவும் ராஜியும் கோமதியை நல்லா ஏற்றி விடுறாங்க. என்னத்தை அவங்க பாட்டு உங்கள் பேச்சை கேட்காம சாப்பாடோட கிளம்புறாங்க, இவ்வளோதான் உங்கள் மாமியார் கெத்தா, ஏதாவது பண்ணி தடுங்கத்த அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறாங்க. கோமதிக்கு செம டென்ஷன் ஆகுது. தங்கமயில நில்லுன்னு கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு தங்கமயிலும் ஷாக்காகி நிற்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, கோமதி தங்கமயில பயங்கரமாக திட்டலாம். இவ்வளோ சொல்லி என் பேச்சை கேட்காம நீ பாட்டுன்னு போயிட்டு இருக்க, அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க. கடைசியாக தங்கமயில சாப்பாடு கொண்டு போக விடாமல் தடுத்துருவாங்க. ஒன்று இப்படி நடக்கலாம், இல்லைன்னா தங்கமயில அப்பயும் கோமதியோட பேச்சை கேட்காம அவங்க பண்ணு கடைக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க. கடைசியாக ராஜி மீனாவும் கோமதியை நல்லா கலாய்ப்பாங்க. இப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர வேற நடக்கும்னா, ராஜி மீனாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே போய் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது விஷயமா பாண்டியன்ட்ட பேசுவாங்க. ஆமாங்க, பாண்டியன்ட்ட பர்மிஷன் கேட்பாங்க. ஆனால் பாண்டியன் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகலாம். இல்லைன்னா தங்கமேல் ஹனிமூன் போன ஆசைப்படுறாங்கல்ல, அது சம்மந்தமாக சரவணன் போய் பாண்டியன்ட்ட பேசுவார். ஹனிமூன் போகிறதுக்கு அனுமதி கேட்பாரு. ஒன்று பாண்டியன் அதுக்கு சம்மதிக்கலாம், இல்லைன்னா இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம்டான்னு சொல்லுவார். அதை கேட்டு தங்கமேல் வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி நடக்கலாங்க. கடைசியாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, தங்கமேல் சரவணோட சம்பளத்தை இனி முழுசாலாம் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது, நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, இது சம்மந்தமாக தங்கமேலே பாண்டியன்ட்ட பேசலாம். ஆமாங்க, சரவணன் பாண்டியன்ட்ட முழு சம்பளத்தையும் கொடுப்பாரு. அப்போ தங்கமேல் என்ன பண்ணுவாங்க, மாமா கதிர்லாம் வீட்டுக்கு அவர் பங்கை கொடுக்குறாருல, அதே மாதிரி எங்கள் பங்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்களும் கொடுத்துறோம், மீதி காசை எங்கள் எதிர்காலத்துக்காக நாங்கள் சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். அதை கேட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த மாதிரி சீன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.